வெங்கடேஷ். புதுக்கோட்டை வெங்கடேஷ் மாடு வந்தால் புதுக்கோட்டை பிடிக்காதவங்க கூட ஒருத்தர் பிடிக்கிறான்னு வச்சுக்கேன். அந்த மாட்டை பிடிக்க ட்ரை பண்ணிப்பேன். அப்போ நான் புதுக்கோட்டை மாடு வெங்கடேஷ் மாடு வரதா அப்படின்னு நான் சொல்லும்போது அதை பிடிப்பேன். அவனுக்கு நம்ம சொல்கிற மெசேஜ் அதை பிடிக்கணும். அது மாடு ஜெயிக்குது, அவன் ஜெயிக்கிறாங்கிறது அப்புறம் அது ஒரு டேக்கு. ரெண்டாவது, அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு அந்த மாட்டுக்கார துண்டு சுத்தக்கலாம் அவன் பேரை சொல்லும்போது அவன் படுற மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லை இல்லை. அவன் செலவழிச்சு வந்தது 15,000, நம்ம கொடுக்குறது 150 ரூபா சட்டி. அந்த சட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஓடுவேன் பாவம். அதனால் அதை நம்ம மைக்கில் சொல்லணும். மூணாவது, புதுக்கோட்டை வெங்கடேஷ் மாடு வருதுன்னு சொன்னால் தான் அங்கே கன்னி போடுறாங்க பாருங்கள். அந்த அவுட்டில் அவன் கன்னி போடுவான். அவன் போய் டீ குடிக்கிறானோ சாப்பிட்டுக்கிறானோ விட்டானே போச்சு. தம்பி உங்கள் மாடு வருது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த புதுக்கோட்டை அந்த வெங்கடேஷோட ஃப்ரெண்ட்ஸு உடனே அந்த கன்னி போட வந்துடுவாங்க. கன்னி போட வர மாட்டு பின்னால் ஓட வந்துடுவான். அப்போ என்ன ஆயிருந்தா மாட்டை அவர் சரியான இலக்கில் சந்திச்சிடுறாரு. சந்திச்சு தூரம் நம்ம செவலக்கால போதும் அப்படின்னு சொல்லி பின்னாலே ஓடிடுவான். ஓடிட்டு அண்ணே வெங்கடேசன் இந்த மாதிரி மாடு இடத்துல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிடுச்சு ஒரு தகவல் இல்லாட்டி எந்த பக்கம் போச்சுன்னு தெரியாதுல்ல. அதுக்காக வர்ணனைங்கிறது பப்ளிக் சந்தோஷமாக இருக்கணும். ஒன்று, வார்த்தை பிசகு இல்லாமல் இருக்கணும்.